ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 12வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த மொத்த திருமொழி பதிகத்தையுமே 12 நாம பாட்டாகத்தான் பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார். ஒண்ணு கேசவாலேந்து ஆரம்பிச்சு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்ற 12 திருநாமங்களாலே பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை அழைத்து காது குத்திக்கவான்னு அழைப்பது. இதுல 11ஆம் பாட்டு வரை பார்த்துட்டோம். கிருஷ்ணன் காதுல திரிய சேர்த்தாச்சு. அத்தோடு இப்ப தோட்டை மட்டும் அணிவிக்கணும். அதுல போன பாட்டுல பத்மநாபான்னு கூப்பிட்ட 11ஆம் பாட்டுல என்ன பண்ணிட்டா, கையை பிடிச்சு கொஞ்சம் வேகமா இழுத்துட்டா பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணன் கோச்சுனுட்டான். அது என்ன, நீ கூப்பிட்டா வரமாட்டேனா? அது எப்படி என் கையை பிடிச்சு நீ வேகமா இழுக்கலாம்? அதனால நீ என்ன சொன்னாலும் காது குத்திக்க மாட்டேங்கிறான். இப்ப பெரியாழ்வார் யசோதை கெஞ்சி 12ஆம் பாட்டு இல்லையா, தாமோதரா 12வது திருநாமம் தாமோதரான்னு கூப்பிட்டு காது குத்திக்க வான்னு கூப்பிடுறா. இதுவும் உரையாடல் வடிவில் அமைந்த பாசுரம். முதல் 2 அடிகள் கிருஷ்ணன் கோச்சுண்டு பேசுறான். பார், நீ சாமான்யமா கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன். ஆனா என்ன பண்ண, கைய பிடிச்சு பலவந்தமா இழுத்துட்ட. எப்ப பலவந்தப்படுத்துகிறாயோ உன்னுடைய விருப்பத்தை நான் ஏற்க மாட்டேன், காது குத்திக்க மாட்டேங்கிறான். இப்ப பாட்டின் முதல் பகுதி பாருங்கள். முதல் 2 அடிகள் கிருஷ்ணன் பேசுகிறான். 12வது பாசுரம். வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில் உனக்கு இங்கு இழுக்குற்றென் காதுகள் நொந்திடும் கில்லேன். வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில் உனக்கிங்கு இழுக்குற்றென் காதுகள் நொந்திடும் கில்லேன். இது கண்ணன் பேசக்கூடிய பாட்டினுடைய முதல் பாதி. கிருஷ்ணன் சொல்றான், அம்மா இங்க பாரு, நீ பாட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ட. வான்னு கூப்பிட்டதும் நானே வரலாம் தான் நினைச்சேன். ஆனா கண்ணா வாடான்னு கூப்பிடறதுக்கும் கண்ணா வாடா அப்படின்னு இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வா என்று சொல்லி இத வெறுமன பாட்டா ஒருத்தர் படிச்சாருன்னா, ஓஹோ யசோதை கிருஷ்ணனை வான்னு கூப்பிட்டுருக்காளோ அப்படித்தான் நினைப்பா. ஆனா நீ என்ன பண்ணனா, வாயால கூப்பிடும் போது வா கிருஷ்ணா வா, அதாவது கிருஷ்ணன் நடந்து வரணும், வா என்று சொல்லி என்று வாயால சொன்னேன். ஆனா சொல்லிட்டு நான் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, என் கையை பிடித்து, நீ எதுக்கு என் கையை பிடிச்ச? வான்னு சொன்னா நான் வருவேன் இல்லையா? ஆனால் வா என்று சொல்லி, வாயாலே வா என்று சொல்லிவிட்டு என் கையை, என்னுடைய இந்த பிஞ்சு கைய பாரு, எனக்கு 3 வயசு தான் ஆறுது, பிஞ்சு கை, என் கையை, இந்த பிஞ்சு கையை பிடித்து உன்னுடைய கையால, கரடு முரடான இந்த கையாலே, தயிர் பால் எல்லாம் கடைந்தெடுத்த அந்த கை, பால் கறக்கும் கை, தயிர் கடையும் கை, அப்படிப்பட்ட அந்த வலிமையான உன் கையாலே என் கையை பிடித்து, என் கையை அப்படி இறுக பிடித்து பாரு, உன்னுடைய கைகளின் அச்செல்லாம் பதிஞ்சு எடுத்து பாரு, அப்படி பிடித்து வலியவே, வலியனா பலவந்தமாகன்னு அர்த்தம், என்னை பலவந்தப்படுத்தி காதில் கடிப்பை, காதில், என்னுடைய காதுல, என் கையே இவ்வளவு மென்மையா சாஃப்டா இருக்குன்னா என் காது இன்னும் எவ்வளவு மென்மையா இருக்கும். காதில், என்னுடைய இந்த காதுல கடிப்பை, கடிப்புன்னா தோடுன்னு அர்த்தம், அந்த தோட்டை நோவத்திரிக்கில், நோவ வலிக்கும்படியாக, நோவுதல்னா வலி ஏற்படுறதுன்னு அர்த்தம், நோவ நன்றாக காது வலிக்கும்படியாக, திரிக்கில், நீ இப்படி திரித்தாய் என்றால், திரித்தல்னா சேர்த்தல்னு அர்த்தம், என்னுடைய காதிலே அந்த கடிப்பை, அந்த தோட்டை நோவ வலிக்கும்படி திரிக்கில் நீ மாட்டி விட்டேன்னா, மணவாள மாமுனிகள் காட்டுறாங்க. திரிக்கில்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா திருகிறதுன்னு அர்த்தம்னார். இந்த தோடுனா போட்டு காதில் திருகுவார்கள் அல்லவா, அதனால திரிக்கில் என்பது திருகுவதை குறிக்கிறது. பெரியாழ்வார் யசோதை கேட்டாலாம், டேய் நான் இன்னும் உன் காதையே பிடிக்கல, தோடே மாட்டி விடல, உன் கையத்தானடா பிடிச்சேன்னா. கிருஷ்ணன் சொல்றான், கைய பிடிச்சாலே இவ்வளவு எனக்கு வலிக்கிறதுன்னா, இது பாட்டு பாருங்க, திரித்தாய்ன்னு சொல்லல, திரிக்கில் அப்படின்னா, அப்படி நீ என் காதுல தோட திருகினால் எவ்வளவு வலிக்கும். இன்னும் காதுல தோடே மாட்டலையா, அதனால என் கையை பிடித்து வலியவே, இதுக்கே எனக்கு வலிக்கிறதே, நீ பலவந்தமாக காதில் கடிப்பை நோவ திரிக்கில், என்னுடைய காதிலே அந்த கடிப்பாகிய தோடை எடுத்து நோவ எனக்கு வலிக்கும்படி திரிக்கில் நீ பாட்டுக்கு திரி விட்டேன்னா, உனக்கு இங்கு இழுக்குற்றன், எனக்கு தாமா வலிக்கும், உனக்கு இங்கு, உனக்கு நன்னா என் காதுல தோட மாட்டி விட்டியே, உனக்கு இங்கு இப்படி காதிலே தோடு மாட்டுவதாலே
இழுக்கு, இழுக்குன்னா பாதிப்பு, சேதம்னு அர்த்தம். இழுக்குற்றன், உனக்கு என்ன பாதிப்பு, உனக்கு என்ன சேதம், என் காதுதான் வலிக்க போறது, உனக்கா வலிக்க போறது? குழந்தைக்கு வலிச்சா தாய்க்கும் வலிக்கும். ஆனா கிருஷ்ணன் இப்ப செல்லமா விளையாடிட்டு பேசுறான். பாரு, என் காதுல நோவ திரிக்கில், நீ பாட்டுக்கு தோட வச்சு திருகி வச்சுட்டேன்னா உனக்கா வலிக்க போறது? உனக்கு இங்கு இழுக்குற்றன், உனக்கு ஒண்ணும் வலிக்காது, என் காது தானே வலிக்கும். காதுகள் நொந்திடும், என் காதுகள், ஐயோ என்னுடைய 2 காதும் நொந்திடும், நொந்தே போயிடும். நோவுன்னா வலி, அந்த நோவுங்கிற வலியில வாடினா அது நொந்து போச்சுன்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, நம்ம மனசு நொந்து போயிட்டேங்கிறான், நம்ம மனசு அவ்வளவு வலிக்கிறதுன்னு அர்த்தம். அது போல காதுகள் நொந்திடும், ஐயோ என் காதே நொந்து போயிடும். கில்லேன், கில்லேன்னா அதை செய்ய மாட்டேன்னு அர்த்தம். தமிழ்ல கிற்பன் அப்படின்னா செய்வேன்னு அர்த்தம். கில்லேன் அப்படின்னா செய்ய மாட்டேன்னு அர்த்தம். கில்லேன், இதற்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ காதுல தோடு மாட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா சொல்லும் போதே என்ன சொல்ற, வலிக்காம தோடு போடுறேன், வலிக்காம தோடு போடுறேன். ஆனா இழுக்கும் போதே கையை இவ்வளவு பலமா பிடிச்சு இழுக்கிறேன்னா, கிருஷ்ணன் கேட்ட கேள்வி பாருங்க, காதுக்கு வலிக்காம தோடு போடுவேங்கிறியே, அப்ப என்ன கூப்பிடும் போதும் ஆசையா செல்லமா அப்படித்தானே கூப்பிடணும். அதை விட்டுட்டு பலவந்தமா இப்படி இழுத்தேன்னா, இப்பவே இவ்வளவு இழுக்கிறியே, இவ்வளவு வலி கைக்கே ஏற்படுறதே, அப்ப காதுக்கு எவ்வளவு வலிக்கும், எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா, வரவே மாட்டேன் வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில், உனக்கிங்கு இழுக்குற்றன், காதுகள் நொந்திடும் கில்லேன். வானு கூட்டு என் கைய பிடிச்சு பலவந்தமாக காதுல வலிக்கும்படியாக நீ இந்த தோட திருகி விட்டனா உனக்கு எங்க வலிக்க போறது, என் காது தானே வலிக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்னா கண்ணபிரான். இப்ப அடுத்த 2 அடிகள், பாட்டின் 2வது பாதி, பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்கிறாள். நாவல் பழம் கொண்டு வைத்தேன், இவை ஆணாய் நம்பி, முன் வஞ்ச மகளை சாவ பால் உண்டு சகடு இற பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். நாவல் பழம் கொண்டு வைத்தேன், இவை ஆணாய் நம்பி, முன் வஞ்ச மகளை சாவ பால் உண்டு சகடிற பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், அச்சோ கோச்சுட்டியாடா, காது குத்துறதுக்காக உன்னை பிடிச்சு இழுக்கலடா, உனக்கு நாகப்பழம் கொடுக்கறதுக்காக இழுத்தேன். உனக்கு நாகப்பழம்னா ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ, அது ஏன் குழந்தைக்கு காது குத்திட்டு தான் நாகப்பழம் கொடுக்கணுமா, பழத்தை கொடுத்துட்டு காது குத்தலாமேன்னு பாரு. நாவல் பழம், உனக்கு பிடித்த நாகப்பழங்களை கொண்டு வாங்கி கொண்டு வந்து வைத்தேன், இதோ உனக்காக வைத்திருக்கிறேன், நாவற்பழம் கொண்டு வைத்தேன், பார்ப்பா இங்க வந்து பாரு. இவை ஆணாய் நம்பி, ஆணாய்னா பாராய்ன்னு அர்த்தம், பார்ப்பாயாக. இவை இந்த நாகப்பழங்களை எல்லாம் ஆணாய் நன்றாக வந்து பார். ஆணாய் எப்படின்னா பார்ப்பாயின்னு அர்த்தம், வந்து இந்த பழங்களை எல்லாம் பார். நம்பி, நம்பினா எல்லா கல்யாண குணங்களும் முழுமை பெற்றவன் அர்த்தம். அத்தனை குணங்களும் முழுமையாக பெற்றவன் ஆச்சே நீ, எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையும் உனக்கு உண்டேப்பா. அந்த எளிமையாலே இந்த பழங்களை அப்படியே சாப்பிட்டுட்டு காது குத்திக்க வரக்கூடாதா அப்படின்னா கிருஷ்ணன் பார்த்தான். இந்த எளிமையை நீ எப்ப சொல்ல போறேன்னு தான் காத்துட்டு இருந்தேன், நான் தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் யசோதையை நோக்கி கிருஷ்ணன் தானா இப்ப ஓடி வரானா, என் காதுல தோட மாட்டுன்னு. ரகசியம் பாருங்க, பெரியாழ்வார் யசோதை எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி தோடு மாட்ட பார்த்தாலும் அவன் விடல. ஆனா எளிமை மிக்கவனே நீ என்ன தேடிவான்னு சொல்லிட்டா அவனே வரான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம் முயற்சியால அவனை போய் பிடிக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே பிடிக்க முடியாது. ஆனா அவன் அருளால் நம்மள அவன் தேடி வந்தான்னா நிச்சயமாக நாம் அவனை அடைய முடியும். அப்போ நம்ம போய் அவனை அடைய முடியாது, அவன் தான் நம்மளை வந்து சேர முடியும். அவன் தான் நம்மை நோக்கி வந்து அவன் நம்மை அடைவதுங்கிறதா சாத்தியமே ஒழிய நாம் போய் அவனை அடைவது சாத்தியம் இல்லை. இப்ப வாடான்னு கூப்பிட்டா இவ யானாய் நம்பி, உனக்காக நாகப்பழம் வச்சிருக்கேன் வான்னா, நாகப்பழமும் சாப்பிட்றேன் காதும் குத்திக்கிறேன்னு கிருஷ்ணன் வந்தான். அவன் நடந்து வரும் அந்த எளிமை தோரணைய பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம், எவ்வளவு பெரிய ஆள்டா நீ, முன் வஞ்ச மகளை, வஞ்ச மகள்னா கள்ளத்தனத்தோடு ஏமாற்றுவதற்காக வஞ்சிப்பதற்காக வந்த பூத்தனைங்கிற பேச்சு, அவள் தான் வஞ்ச மகள் பூத்தனை. முன்னொரு சமயம் வஞ்ச மகளை உன்னை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயர்குல பெண் போலவே, அல்லது ஒரு சில இடங்கள்ல யசோதை வேஷத்திலேயே வந்தாம்பா, அப்படி வேஷம் போட்டுன்னு வந்த அந்த பூத்தனை என்ற வஞ்சமகள் அவளை சாவ பால் உண்டு, சாவ அவள் சாகும்படி அழிந்து போகும்படி பால் உண்டு, அவளுடைய விஷப்பாலை உண்டு, விஷப்பாலோடு சேர்த்து அவளுடைய உயிர் மறுபிறவி எல்லாத்தையும் உண்டு. முன் வஞ்ச மகளை சாவ, அந்த பூத்தனை சாகும்படியாக பால் உண்டு, அவளையே அழித்து மோட்சம் கொடுத்தவன். அந்த பூத்தனா மோட்சம் கொடுத்து அவ்வளவு பெரியவனா என்ன நோக்கி இவ்வளவு எளிமையோடு நடந்து வருகிறான். சகடிர பாய்ந்திட்ட, சகடு அந்த மாட்டு வண்டி சக்கரம், சகடாசுரன்கிற அசுரன்
இர அவன் இற்று முறிந்து போகும்படி. சிலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த குச்சி மரக்குச்சி எல்லாம் இத்து போய் முறிஞ்சு போச்சும்போம். சகடு இர அந்த மாட்டு வண்டி சக்கரமே இத்து போய் முறிந்து போகும்படியாக பாய்ந்திட்ட. இந்த இடத்துல பாய்தல்னா திருவடியால் உதைத்தல்னு அர்த்தம். அப்படி சகடாசுரனை உதைத்த நீதான் எனக்கு கட்டுப்பட்டு வரியாடா? அப்போ பூத்தனை எவ்வளவு வலிமையானவள், சகடாசுரன் எவ்வளவு வலிமையானவன். நீயோ பூத்தனை சாகும்படி அந்த பாலை உண்டாய், சகடாசுரன் மொத்தமாக அழிந்து போகும்படி இற்று போகும்படியாக உதைத்தாய். அப்படிப்பட்ட நீ எங்கிட்ட எவ்வளவு எளிமையா வரேன்னா, தாமோதரா. ஒவ்வொரு திருநாமமும் அங்க வெறுமனை கூப்பிடணும் போடணுங்கிறதுக்காக பெரியாழ்வார் பயன்படுத்தல. தாமோதரா, தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. தாம உதரன்னா தாமம் என்னும் கயிற்றால் உதரம் என்னும் வயிற்றில் உரலோடு கட்டுண்டானே. யசோதை உரலோடு கட்டி போட்டப்போ தாமம்ங்கிற கயிற்றால் உதரம்ங்கிற வயிற்றிலே கட்டுண்டு உரலோடு கிடந்தானே, அவனுக்குத்தான் தாமோதரன்னு பேரு. தாமோதரன்கிறத நிரூபித்து கொண்டு நீ கட்டி போட்டாலும் கட்டுண்டு கிடக்க, தோடு போட்டாலும் மாட்டிக்கிறேன்னு சொல்லி தாமோதரா என் கட்டுக்கு கட்டுப்பட்டு வருகிறாயே, இங்கே வாரா, இங்க வாடா அப்படின்னு அழைக்க தாமோதரனாக கண்ணன் வந்தான். அப்ப பாருங்க, அவன் மேன்மையை சொல்லி கேசவா நாராயணா இதெல்லாம் சொன்னப்போ வல்ல, தாமோதரா உரலோடு கட்டுண்டவனேன்னு எளிமையை சொன்னா ஓடி வந்துட்டான். அவன் காதிலே 2 காதுகளிலும் இன்னைக்கும் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை சேவிக்கிறோம் பாருங்க, நன்னா மீன் வடிவிலேயே அந்த குண்டலங்கள் நன்னா தெரியும் ஸ்பஷ்டமா பாண்டுரங்கன் காதுல. அந்த மீன் வடிவிலான குண்டலங்களை பெரியாழ்வார் யசோதை கண்ணனுடைய காதுகளிலே நன்றாக அணிவிக்க, கண்ணனுக்கான கர்ணபூஷணம் காதணி விழா என்பது நம்முடைய மானசீகமாக நாம் அப்படியே ஆயர்பாடியிலிருந்து தியானித்துக் கொள்ள, நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் கண்ணனுக்கு அற்புதமான மகர குண்டலங்களை காதில் அணிவிக்கக்கூடிய காதணி விழா இனிதே நிறைவேறியது. வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில் உனக்கிங்கு இழுக்குற்றென் காதுகள் நொந்திடும் கில்லே. நாவல் பழங்கொண்டு வைத்தேன் இவை ஆணாய் நம்பி முன் வஞ்ச மகளை சாவ பாலுண்டு சகடர பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். கண்ணன் முதல்ல சொன்னான், என்னை வான்னு கூப்பிட்டுட்டு கைய பிடிச்சி இழுத்து பலவந்தமா காது வலிக்கும்படியாக நீ இந்த தோட திருகி விட்டுட்டேன்னா உனக்கு எங்க வலிக்க போறது, எனக்குத்தானே வலிக்கும், வரமாட்டேன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இல்லடா உனக்கு நாகப்பழங்கள் எடுத்து வச்சிருக்க, ஆனாய் வந்து பாத்துக்கோ, நம்பி எல்லா குணங்களும் முழுமை பெற்றவனேன்னா. கண்ணன் வர தயாரானா. பூத்தனையை முடித்தவன், சகடாசுரனை அழித்தவன். ஆனா எனக்கு தாமோதரன்னு உரலோட நான் கட்டி போட்டா கட்டுண்டு கிடக்கவும் தயாராக வந்திருக்கிறாயே, வாடான்னு கூப்பிட்டு காதிலே தோடுகளை அணிவித்தாள் என்பது பாசுரத்தின் சாரம். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். கிருஷ்ணா tells Yashoda, "Oh mom, you vehemently pulled my hand and tries to pierce my ear. No, no, you won't have any pain. My ears will become painful. I won't come." Yashoda replied, "No, Krishna, I have gathered jamun fruits for you. Oh Nambi, the one with all auspicious attributes, the one who destroyed the wicked Putana and the wicked cart. Oh Damodara, who was bound to the mortar by me using a rope. Please come here." கண்ணன் ஓடி வந்தான், காதிலே கடிப்பிட்டாள், காதணி விழா பூர்த்தி ஆயிடுத்து. இந்த காதணி விழாவை அனுபவித்த நம்ம நேயர்களுக்கு என்ன பலன், அதை 13ஆம் பாசுரத்தில் சொல்லி இந்த திருமொழியை பெரியாழ்வார் நிறைவு செய்ய போகிறார். அதை அடுத்த பகுதியிலே காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை, வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை, நோவத்திருக்கில் உனக்கிங்கிழு குற்றின் காதுகள் நொந்திடும் கில்லென், நாவற்பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி, முன் பஞ்சமகளை சாவப்பாலுண்டு சகடிரப்பாய்திட்ட தாமோதரா இங்கே வாராய். தாமோ